சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அவர் வந்து ஒரு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் என்ன சொன்னாரோ கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு விஷயத்த அவரும் சொல்லியிருக்காரு. இது இந்த டாரிஃப் இல்ல. நோபல் பரிசு வேணுமா? இல்ல. அதெல்லாம் அவரு கேட்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த ஆண்டுல பல பதற்றங்கள் உருவாச்சு. நெறைய நாடுகள் கம்போடியா, தாய்லாந்து அதே மாரி ஈரான்ல அந்த நியூக்ளியர் டெஸ்ட் இந்த மாரியான விஷயங்கள்லாம் பதற்றத்த உருவாக்குச்சு. அது எல்லாத்துலயுமே நாங்க தலையிட்டு பேசினோம். நாங்க ஒரு மீடியேஷன் பண்ணோம். 2 நாடுகளுக்கு இடையில அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்ட்டே வராரு. அதுல இந்தியா, பாகிஸ்தான் பதற்றத்திலயும் மீடியேஷன் பண்ணோம். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இப்ப ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருந்தது, சைனா வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அஃபிஷியலா அதுக்கு கண்டனம் வரல. பட் மத்திய அரசு வெளியுறவுத்துறை அதிகாரிகள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னதுதான் 3வது நபரோட தலையீடே இல்ல. நம்ம 2 நாடு தான் பேசி அத நிறுத்தணுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம்னு இவங்க சொல்றாங்க. இது நாளைக்கு வந்து ஜெய்சங்கர் வந்து பேசுவாரா என்னவோ தெரியல. ஆனா இது வரைக்கும் பாரேன், பிரதமர் மோடி ஒரு டைம் கூட ட்ரம்ப் தலையிடவே இல்லைங்கிறத சொல்லவே இல்ல. என்ன பயம் நமக்கு இது வரைக்கும் புரியல. சைனா, ட்ரம்ப் இந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு வந்து அவ்வளோ ஈஸியா வந்துராதுன்னு நெனைக்கிறேன் வாயிலருந்து. டெலிபிராம்ப்டர்ல எழுதி குடுக்குறவங்க பேர் எழுதி குடுத்தா சொல்லிடுவாருப்பா.